டே 1 இன் அயர்லாண்டுங்க. டூப்ளின் சிட்டி சென்டரில் டே 1 என்ன பண்ணுங்கிற வீடியோ தான் வாங்க பார்ப்போம். அயர்லாண்டுக்கு இதான் லேண்ட் ஆன நான் வந்துட்டு இந்த ஊர் சுற்றும் போதே பெரிய போராட்டங்கள் போயிட்டுருக்கு. என்ன விதமான போராட்டம் எனக்கு சரியாக தெரியல எனக்கு. பட் ஏதோ உரிமைக்காக தான் அவங்க போராடுறாங்க மட்டும் தெரியுது எனக்கு. அவங்களோட உரிமை நல்ல விஷயமாக இருந்தால் அவங்களோட போராட்டம் ஜெயிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நல்ல விஷயமாக இருந்தால் இவ்வளோ மக்கள் கூடுவாங்க. ஒரு தீய விஷயத்துக்காக யாரும் கூட மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் அவங்க விஷயம் நல்ல விஷயமாக இருக்கும். அது வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நம்ம அப்படியே ஊர் சுற்றி பார்க்கலாமா? உள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளார வாங்க போகலாம். ஸோ அயர்லாண்டில் பாருங்கள், கேசினோலாம் இருக்குது. எம்ரால்டு கேசினோ. இதுக்கெல்லாம் போனால் நம்ம சம்பாதிக்கிற காசெல்லாம் விட்டுட்டு நடுத்தல் தான் நிற்கணும். அதனால் அதுக்குள்ளெலாம் போகாமல் ஊர் அழகான ஊர் அழகாக வேடிக்கை பார்த்துட்டு நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாருங்கள். ஹாய்டா செல்லக்குட்டி, என்ன பண்ணுறீங்க? கீழே பாருங்கள், அவங்க ஒரு பக்கம் ஜாலியாக போட்டில் க்ரூஸ் போகிறாங்க. ஜம்முன்னு உள்ளே வந்துக்கிட்டு வாழ்கிறாங்கய்யா, மக்கள் வாழ்கிறாங்கய்யா. வேறு லெவலில் இருக்குங்க இந்த ஊர். இப்போ நம்ம அதான் டுப்ளின் அயர்லாண்டில் தான் இந்த வீடியோ பதிவேற்றம் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. பட் ஆனால் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு நமக்கு ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டை போட்டு விட்ருங்க உறவுகளே. பார்த்தீங்களா, இந்நேரம் அங்கே தான் நான் ஏன் ஓடி போனேன், உன்னை என்ன பண்ணேன் நான்? இந்த பறவையோட பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல, உண்மையிலே தெரியல, பறவையோட பேர் தெரியல எனக்கு. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம அப்படியே வாக் பண்ணி இந்த ரிவர் சைடு அப்படியே வாக் பண்ணி போகிறோம். நல்லா தான் இருக்குது ஊர், பிரமாதமும் இருக்குது. அங்கே ஒரு ஊர்வலம் போகிறதுனால ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. அங்கே தெரியும் நினைக்கிறேன், அங்கே ஊர்வலம் போகுது.
ஐயோ பயங்கரமாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்களே நெருப்பெலாம் கட்டிக்கிட்டு. ஸோ அந்த ப்ரொடெஸ்ட்னால இந்த ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகி டிராஃபிக்கில் நிற்குது. நம்ம அப்படியே டிராஃபிக்கை பைபாஸ் பண்ணி போவோம். இங்கே அப்படின்னா ரைட்டில் போங்க, பஸ் ரைட்டில் போய் ரைட்டில் வருங்க. சரி டிரைவர் இல்லாமல் வண்டி நிற்குதுப்பா. ட்ராம்ங்க, ட்ராம் பஸ் ரிவர்ஸ் எடுக்கிறாப்புல. ரிவர்ஸ் எடுத்து ஓடிடலான்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் எடுத்து வராரு. பஸ்ஸில் இருக்கவர் அழகான ரிவர் சைடு இருக்கு. ஸோ அழகான சிட்டியும் கூட, நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊர் எனக்கு. அப்பா எவ்வளோ பறவைகள் பார்க்குறதுக்கு, கழுகு மாரியே இருக்குங்க. ஆனால் மூக்கு ஷார்ப்பாக இருக்குது, ஆனால் பார்க்க சாஃப்டாக இருக்குது பார்க்க அந்த பறவை. எவ்வளோ மாடி பஸ் நிற்குது பார்த்தீங்களா, ஏகப்பட்ட மாடி பஸ் நிற்குது. அழகாக இருக்குல்ல இந்த மாடி பஸ்ஸு. அது ஒரு காலம், அழகிய காலம் காலம் அப்படின்னு பாட்டு பாடிட்டே போகலாம் போல் இருக்கு. நல்லா இருக்கு. ஏகப்பட்ட பஸ் டிராஃபிக் ஜாமில் இங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் மாடி பஸ்ஸு தாங்க இருக்கு. மாடி மேல மாடி ஏறி பஸ்ஸில் தான் போக போகிறேன். எல்லாமே மாடி பஸ்ஸாக தாங்க இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல. எல்லாம் வரிசை எவ்வளோ மாடி பஸ் பாருங்களேன். அவ்வளோ பாப்புலேஷனாக இருக்கு இங்கே, இவ்வளோ மாடி பஸ் போகிறதுக்கு. தனிமையின் புறா ஓடிடுச்சு. நான் வரட்டலப்பா, அதுதான் ஓடிடுச்சுங்க. இந்த பஸ் அழகாக இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருங்க பஸ்ஸு. ஒன்று வாங்கிட்டு வந்துடலாமா நம்ம ஊருக்கு? எம்மே என்னன்னா அந்த லக்கேஜ் வேறு எடுத்துகிட்டு போகிறேன்னா அதனால் சரியாக ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு சுற்றி காட்ட முடியல. ஸ்வாட்ஸ் எக்ஸ்பிரஸ் இது வந்து சின்ன பஸ்ஸாக இருக்குங்க. இங்கே ஒரு இரும்பு பாலம் இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா டுப்ளின் சிட்டி சென்டரில் தாங்க இருக்கோம். நம்ம சிட்டி சென்டரில் அப்படியே அந்த பக்கம் ஒரு இருக்கும், இந்த பக்கம் ஒரு இருக்கும். நல்லா ஆறு மாரி போகுது. அழகாகவும் இருக்குது, பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. நம்ம எங்கே போனாலுமே இதுமாதிரி நடராஜ சர்வீஸ் தாங்க. நடந்துக்கிட்டே போகணும், அந்த இடத்த என்ஜாய் பண்ணணும். பெட்டி சவுண்டு தான் கிருன்னு கேட்குது உங்களுக்கு, வேறு எதுவும் கிடையாது. அப்போ அந்த ரோட்லேருந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். ஹாக்கின்ஸ் ஸ்ட்ரீட்டு. ஹாக்கின்ஸ் எங்கே கேள்விப்பட்ட பேராக இருக்கு, ஹாக்கின்ஸ். சைக்கிள் இதெல்லாம் வாடகை சைக்கிளுங்க. நிறையா படிக்கட்டு இருக்குது. இதெல்லாம் வாடகை சைக்கிள். QR கோடு போட்டு வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த பிரிட்ஜு ரொம்பவும் அழகாக இருக்குல்ல. இந்த பிரிட்ஜோட பேர் அக்கா தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. ஃபோனை வேறு கைக்கு மாற்றிப்போமா? மாற மாட்டேங்குதுங்க, என்னன்னே தெரியல. இங்கே கொஞ்ச தூரம் போனீங்கன்னா அங்கே ஒரு கப்பல் இருக்குங்க, பாய்மர கப்பல் மாதிரி அழகாக இருக்குங்க. நான் வர வழியில் பார்த்தேன், அந்த பாய்மர கப்பலையும் காட்டுறேன். மேலே ட்ரெயின் போகுது. இது ட்ரெயின், இது பஸ்ஸு, இது ஆறு, நடந்து போகிறது மனிதர்கள். பாருங்க கடிகாரத்தில் என்ன டைம் காட்டுது பார்த்தீங்களா? 2:40 காட்டுது. நம்ம ஊரில் எவ்வளோ தெரியுமா இருக்கும் நேரத்துக்கு? 7:15 இருக்கும். 7:15 இருக்கும் இப்போ டைம் நம்ம ஊரில். அந்த வானத்தை போல மனம் படைச்ச வல்லவனே. இந்த பில்டிங் யாருக்காவது தெரிஞ்சுன்னா
அயர்லாந்து கொடி பறக்குது. அது பக்கத்தில் இருக்க கொடி வந்து யூரோப்பியன் யூனியன் கொடிங்க. யூரோப் யூனியனில் தானே இந்த வரும். ஆனால் அழகாக போகுது பாருங்கள் பஸ்ஸு. இல்லை பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. Walking on the Dublin roads. ஆகாய வெண்ணிலாவி அழுதியனே. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வாய்ஸ் கொடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னா நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணிடுறோம். இப்படி பேசினா உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக அன்பாக பேசிக்கிட்டே போகிற மாதிரி உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக பார்க்குற மாதிரி இருக்கும்ல. அதனால தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போதே பேசிக்கிட்டே போகிறேன். நான் இங்கே முக்கால்வாசி மாடி பஸ் தாங்க இருக்குது. எங்கே பார்த்தாலுமே டப்ப டப்பன்னு சொல்லி கேட்குறது பெட்டிங்க. அயர்லாந்து நம்ம இப்போ இருக்கிறது அயர்லாண்டில் இருக்கோம். அயர்லாந்து டப்ளின் சிட்டியில் இருக்கோம். என்னடா சொல்லிட்டுடா திரும்ப சொல்லாதடா அடிக்கிறீங்களா? சொல்லணும்ல. பைக்கில் போகிறார் ஒருத்தர். ஆனால் இங்கே நல்லா குளிராக இருக்குது. இங்கே 10 டிகிரி செல்சியஸ் இருக்குது கிளைமேட் இப்போது. விட்டாங்க. நமக்கு தான் க்ரீன் சிக்னல் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ரோட் டேமேஜாக இருக்குது. பெட்டியை தூக்கிக்கலாம். வீல் போயிடுச்சுன்னா தலையில் தூக்கிட்டு போகணும். என்ன சொல்கிறீங்க? ஐஎஃப்எஸ்சி ஹவுஸ் பார்த்தீங்களா? ஐஎஃப்எஸ்சி கோடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பில்டிங் பாருங்கள், ஐஎஃப்எஸ்சி ஹவுஸா எப்படி பார்த்தீங்களா பேர்? இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடுங்கள்லாம் ரொம்ப பழமையான சர்ச்சு மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. ஏய், ரொமான்ஸ் பண்ணுறீங்களாடா? என்னடா பண்ணுறீங்க? இந்த பாலம் பயங்கரமாக இருக்கு. கொக்கா மக்கா பயங்கரமாக இருக்குங்க. அந்த பக்கம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் செடியெல்லாம். எங்க இதை பார்த்தா இந்தியா கேட் மாதிரியே இருக்கு பாருங்க. இல்ல நம்ம இந்தியா கேட் மாதிரியே இருக்குங்க. இந்த மரம்லாம் என்னாச்சு? ஏன் பாதியில நிக்குது? இதுமாதிரி வளர்றது அந்த மரம்லாம். எபிக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அங்கே ஒருத்தர் பைக்கில் ஜம்முன்னு போகிறாருங்க. சரி, ட்ரேசர் அப்பர் போல் இருக்கு. டர்புருன்னு போகிறாருங்க சூப்பராக. இது ப்ரேயர் பண்ணுறாங்க. கில்டன் கிராண்டின் ஹோட்டல் இங்கே இருக்குங்க. பாலத்து மேலே ஏறலாமான்னு தெரியலையே. அழகாக இருக்குது இந்த பாலம் பார்க்கறதுக்கான. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பாய்மர கப்பல் இருக்கு சொன்னல. இங்கே பாருங்க,
பிரிட்ஜும் பியூட்டிஃபுல்லாகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் சொன்ன அந்த பாய்மர கப்பல் மாரி இருக்க சொன்னல, அழகாக இருக்குல்ல அதை பார்க்குறதுக்கு. இது அழகாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. பியூட்டிஃபுல்லுங்க.